ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவீர்கள் என்று தேவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்க ஊறுகிற எல்லா மிருக ஜீவன்களையும் ஆளக்கூடிய அதிகாரம் இருந்திருக்கிறது. அப்போ சர்ப்பம் வந்து இந்த கனியை புசிக்கலான்னு சொல்லும் பொழுது அங்கே ஏவாள் அந்த சர்ப்பத்தை விரட்டி இருக்கலாம், அதற்கான அதிகாரம் கையில இருந்தது. ஆனாலும் சர்ப்பத்தை இவள் ஆளாமல் அந்த சர்ப்பம் இவளை ஆண்டு கொள்ளும்படியாய் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டபடியினால் தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த அந்த உறவானது துண்டிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையில சில பாவத்தின் காரியங்கள், சில உலகத்தின் காரியங்கள் நம்மளை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆளுகிற அதிகாரத்தை நம்முடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறபடியினால் இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை முற்றிலுமாய் விரட்டும் பொழுது தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் இன்னும் இணைந்து கொண்டே இருக்கலாம். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இன்னும் நெருங்கிக் கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உலகத்தின் காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, அவை உங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவைகளை ஆண்டு கொண்டு அவற்றை உங்களை விட்டு துரத்தும் பொழுது தேவனோடு இணைந்திருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். ஆமென்.